Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய illustration 9th lesson பார்க்கலாம். Ahmad does not keep proper books of accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. So இந்த சம்ல நம்ம profit or loss தான் கண்டுபிடிக்க போறோம். So statement of profit or loss போடணும். And இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பனிங் பேலன்சஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷன்லையும் இதே மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கேஷ் அட் பேங்க். ஓகேவா? பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல 14,000 rupees கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க அண்ட் க்ளோசிங்ல 18,000 rupees டெபிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் பேலன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய அசட். நம்மளுடைய அசட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டெபிட்ல தான் இருக்கணும். டெபிட்ல இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. அண்ட் கிரெடிட்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மைனஸ்ல இருக்கு. அதாவது இது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம சம் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக், டெப்டாஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க 60,000 rupees ஓப்பனிங்க்கு அண்ட் க்ளோசிங்க்கு 72,000 rupees. இப்போ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இந்த டீடைல்ஸ் வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அண்ட் இந்த க்ளோசிங் டீடைல்ஸ் வச்சு நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அஹ்மத் had withdrawn rupees 40,000 for his personal use. He had introduced rupees 16,000 as capital for expansion of his business. A provision of 5% on debtors is to be made. Plant is to be depreciated at 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that நம்ம ப்ரொவிஷன் ஆன் டெப்டாஸும் போடணும் அண்ட் பிளான்ட்டுக்கு டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க 10%. இதையுமே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்சஸ் வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் அஹ்மத் கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2017. liabilities அண்ட் அசட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க 8,000 rupees, ஸ்டாக் 12,000 rupees, டெப்டாஸ் 34,000 rupees, பிளான்ட் 80,000 rupees அண்ட் ஃபர்னிச்சர் 40,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ லயபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கலாம் 14,000 rupees. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கேன் ஒரு பேங்க்ல. ஸோ இப்போ நான் அர்ஜென்ட்டா ஒருத்தங்களுக்கு பே பண்ணணும். ஓகேவா? நான் செக் வந்து கொடுத்துட்டேன் 50,000 rupeesக்கு செக் கொடுத்துட்டேன். ஆனா என்னுடைய அக்கௌண்ட்ல 40,000 rupees தான் இருக்கு. ஸோ தட் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்டா இருக்கிறதுனால எனக்கு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு, பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, இப்போ என்னன்னா 50,000 rupees நான் செக் கொடுத்துட்டேன். ஆனா என்னோட அக்கௌண்ட்ல 40,000 தான் இருக்கு. அப்ப பேங்க் வந்து 50,000 rupees நான் யாருக்கு பே பண்ணுமோ அவங்களுக்கு அந்த செக் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 10,000 rupees என்னுடைய பேங்க்ல இப்போ மைனஸ்ல இருக்கும். ஓகேவா? இதுவே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மைனஸ் 10,000 rupees இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அந்த மாதிரி தான் இங்க 14,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மைனஸ் 10,000 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னுடைய பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் இருக்கு. ஸோ இதை வந்து நான் கரெக்டா உடனே அவங்க கொடுத்துருக்க அந்த டியூ டேட்குள்ள நான் அதை வந்து பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிடணும் அந்த 10,000. அப்படி நான் டெபாசிட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இதை பத்தி நீங்க அப்கமிங் சாப்டர்ஸ்ல இன்னும் டீடைல்டா படிப்பீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? 10,000 அப்படின்னு சொன்னது எக்ஸாம்பிளுக்கு. ஆனா சம்ல நம்மளுக்கு 14,000 rupees கொடுத்துருக்காங்க. ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 14,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 60,000 rupees. இப்போ அசட் சைட்ல இருக்கிற இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,66,800 rupees வருது. அண்ட் லயபிலிட்டி சைட்ல இருக்கிற இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 74,000 rupees வருது. ஸோ 1,66,800 இருந்து 74,000 rupees மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 92,800 rupees வரும். இதுதான் பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல். ஓகேவா? இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல இருந்து எடுத்து அசர்டைன் பண்ணதுனால இது வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல். இங்க டேட் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. 31st March வராது, 1/4/2017 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2018. liabilities, assets எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு டெபிட்ல இருக்கு க்ளோசிங்க்கு. ஓகேவா? அதனால நம்ம இதை அசர்ட்டா எடுத்துக்கணும். இன்கேஸ் கிரெடிட்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை பேங்க் ஓவர் டிராஃப்டா எடுக்கணும். இது வந்து டெபிட்ல இருக்கிறதுனால நம்ம அசர்ட்ல எடுத்துக்கிறோம். பேங்க் பேலன்ஸ் 18,000 rupees, கேஷ் இன் ஹேண்ட் 1,500 rupees, ஸ்டாக் 16,000 rupees. நெக்ஸ்ட் டெப்டாஸ் வந்து 30,000 rupees கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க 5%. ஸோ டெப்டாஸ்ல 30,000 into 5/100.
5% அப்படின்றது நம்மளுக்கு 5/100ன்னு போடணும். 30,000 into 5/100 போட்டிங்கன்னா 2 0 ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். 5 0 0 5 0 0 5 3 15. ஸோ 1,500 rupees வரும். ஓகேவா, இதுதான் ப்ரொவிஷன் அமௌண்ட். லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் at 5%ன்னு போட்டு 1,500 இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. ஓகேவா, கால்குலேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்னர் காலம்ல போடுங்க. அண்ட் இதுக்கு கீழே அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு 30,000 minus 1,500, இந்த 1,500 எந்த லைன்ல போடுறீங்களோ அதே லைன்ல தான் அவுட்டர் காலம்ல ஆன்சர் எழுதணும். ஸோ 30,000ல இருந்து 1,500 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 28,000 rupees, சாரி 28,500 rupees வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து நம்மளுக்கு 80,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிளான்ட்டுக்கு டெப்ரிசியேஷன் இருந்தது. லெஸ் டெப்ரிசியேஷன் போட்டுக்கோங்க. டெப்ரிசியேஷன் 10% கொடுத்துருந்தாங்க. ஸோ 80,000 into 10/100 போட்டிங்கன்னா 8,000 rupees வரும். ஸோ 80,000 minus 8,000 போட்டிங்கன்னா 72,000 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் எதுக்காக க்ளோசிங் கேபிட்டல் அப்போ மட்டும் நம்ம கால்குலேட் பண்றோம்னு. யூஸ்வலா பேலன்ஸ் ஷீட் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இயர் எண்டிங்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ டெப்ரிசியேஷனையும் நம்ம வந்து அசெட்ஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட்ல தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணணுன்றதுக்காக தான் க்ளோசிங் கேபிட்டல் அப்போ நம்ம வந்து இதை கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த வருஷத்துக்கான ப்ரொவிஷன் டெப்ரிசியேஷன் எதுவா இருந்தாலுமே நம்ம இயர் எண்டிங்ல தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். அதனால தான் க்ளோசிங் கேபிட்டல் அப்போ பண்றோம். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் கொடுத்துருந்தாங்க 40,000 rupees. இப்போ இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,76,000 rupees வருது. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிரெடிட் ஆஸ்ட்ல 72,000 rupees. வேற எந்த டீடைல்ஸ்மே லயபிலிட்டிஸ்ல க்ளோசிங்க்கு கிடையாது. ஸோ இந்த 1,76,000 rupeesல இருந்து 72,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா 1,04,000 rupees வரும். இதுதான் பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல். ஓகேவா, க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2018, பர்டிகுலர் rupees போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் as on 31st March 2018. இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா 1,04,000, அதை எடுத்து எழுதிக்கலாம். 1,04,000 rupees. Add drawings during the year. வெர்ஷன்ல கொடுத்திருந்தாங்க 40,000 rupees. ஸோ இந்த 1,04,000 plus 40,000 ஆட் பண்ணோம்னா 1,44,000 rupees வரும். நெக்ஸ்ட் லெஸ் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் தி இயர். அடிஷனல் கேபிட்டல் 16,000 rupees கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த அடிஷனல் கேபிட்டலை இதுல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணோம்னா 1,28,000 rupees வரும். அண்ட் தென் நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த அமௌண்ட். This opening capital as on 31st March 2017, 92,800 rupees. இப்போ இந்த 1,28,000ல இருந்து 92,800 rupees மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 35,200 rupees வரும். இப்போ நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்ததுனால இதை நம்ம ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 அப்படின்னு போட்டுக்கணும். இந்த சம்பவம் எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.